அனைவருக்கும் வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு, உங்கள் எதிரிங்களுக்கு உங்களோட ராசி நட்சத்திரம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு. அது ஏன் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது பொதுவாக என்னென்னா, நம்ம ஜோதிட ஆன்மீக ரீதியாக இந்த ராசி நட்சத்திரம் இது எல்லோரும் யாராவது என்ன ஒருத்தங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கேட்பாங்க. இல்லை ஒரு தொழில் செய்ய போகிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இல்லை நீங்கள் நல்லா நகைச்சுவாக பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன ராசி, இதுவாக இருப்பீங்களோ அதுவாக இருப்பீங்களோம்பாங்க. அது சிலருக்கு இப்போ ஒரு வழக்கமாகவே இருக்குது. அது மாதிரி ஒரு பழகிறவங்கள்ட்ட திடீர்னு சில பேர் அந்த ராசி கேட்குற பழக்கம் உண்டு. அது மாதிரி நம்ம ரொம்ப திடீர்னு பழகிறவங்கள்ட்ட, ஒரு நமக்கு கேரக்டர் ஒத்து வராது, இவங்கள்ட்ட நம்ம இதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்மளோட ராசி நட்சத்திரத்தை அவசியம் சொல்லக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். அது ஏன்னா, நமக்கு பொதுவாக நம்மளோட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் நமக்கு சந்திராஷ்டமம் என்னைக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது எல்லோரும் அந்தளவுக்கு யோசிக்கிறதில்ல. இந்த பில்லி, சூன்யம், ஏவல், இப்படி தீய சக்திகளை வச்சு நமக்கு ஒருத்தவங்க எதிரி ஆயிட்டாங்க, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மற்ற நாட்களில் நம்மளை அந்த மந்திர தந்திரங்களை வச்சு தாக்குறப்ப சரியாக தாக்க முடியாது. அப்போ நம்மளுடைய சந்திராஷ்டம நாள் தெரிஞ்சுக்கிட்டால் அன்னைக்கு அவங்க நம்மளை ஈஸியாக தாக்க முடியும். அந்த மந்திரங்களை வச்சு, தந்திரங்களை வச்சு, தீய சக்திகள், ஏவல், பின்னி, சூனியம், இந்த வகையில் நம்மளோட சந்திராஷ்டம நாளில் நம்மளை ஈஸியாக தாக்க முடியும். அந்த எதிரிங்களுக்கு அது செய்யக்கூடியது நம்மளை ஈஸியாக தாக்கிடும் அப்படிங்கிறது சாதாரணமாகவே தெரியும். சந்திராஷ்டமம்னா நமக்கு எந்த வேலையும் நடக்காது, நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பிட்டு கிடப்போம். அது மாதிரி இந்த விஷயம் ஒரு மனசில் நீங்கள் எப்போதும் வச்சுக்கணும். எல்லாருக்கிட்டையும் நம்மளோட ராசி நட்சத்திரத்தை சொல்லக்கூடாது. கோவிலுக்கு போகிறோம் சொல்கிறோம், அது வேறு. மற்றவங்கள்ட்ட, நமக்கு திடீர்னு பழகிறவங்கள்ட்டையோ சில நபர்கள்ட்ட இந்த விஷயத்த, முக்கியமாக நமக்கு உங்கள் எதிரியாக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்மளோட ராசி நட்சத்திரம் தெரியக்கூடாது, இந்த மந்திர தந்திர விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்போம், தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக சந்திராஷ்டம நாளில் நம்மளோட குலதெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வணங்கிடணும். அப்போ நமக்கு அவங்களோட அருளில் இந்த தீய சக்திகள் எந்த வகையிலையுமே நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுட்டு, அதே சமயம் பைரவர், பிரித்யங்கரா, இந்த 3 தெய்வத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம நாளில் வழிபடுறப்ப இந்த கெட்ட சக்திகள், தீய சக்திகள், ஏவல், பின்னி, சூனியங்கள் இது நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்காமல் ஒரு கவசமாக நாம் பாதுகாக்க முடியும். நம்மளை நாம்ளே பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக சந்திராஷ்டம நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, குலதெய்வ வழிபாடு. மனதளவில் அந்த சாமி பேர் என்னவோ, முனியோ இல்லை காளியோ சக்தியோ கருப்பரோ ஏதோ ஒரு சாமி, அந்த சாமியை நம்ம சொல்லி வணங்கிட்டு, அதுக்கப்புறமா மனதளவில் பைரவரையும் பிரித்திங்கராவையும் நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அந்த தீய சக்திகள் என்கிட்ட வரக்கூடாது, அண்டக்கூடாது, எந்த வகையிலையும் எதிரிகள் என்னை தாக்கக்கூடாதுங்கிறத நம்ம நினச்சி வழிபட்டுக்கணும். அப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக இதிலேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். மனசில் இன்னொரு திருப்பம் சொல்கிறேன், நல்லா நினப்பு வச்சுக்கணும். நம்மளோட எதிரிகளுக்கோ இல்லை புதுசாக சந்திக்கக்கூடிய நபர்களுக்கோ நம்மளுடைய ராசி நட்சத்திரம் தெரியக்கூடாது. எல்லாரும் அதை வச்சு செய்கிறதில்ல. ஒரு சிலர்கள் கண்டிப்பாக நமக்கு தீயது செய்யக்கூடிய ஒரு மாந்திரிகவாதிகள் நம்ம பலகீனமாக இருக்கக்கூடிய அந்த சந்திராஷ்டம நாளில் தான் அதை செய்ய முடியும், செய்வாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி விஷயங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க. இது நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பேட்டர்ன், பாஸ்வேர்டு மாதிரி உள்ளே வரத்துக்கு ஈஸியான வழி நம்மளை தாக்கிறதுக்கு. தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.